सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। विमतं मिथ्या दृश्यत्वात् जडत्वात् परिच्छिन्नत्वात् சுத்திரூப்யவதி. இது பர்யந்தம் விப்ரதி பத்தி என்னங்கிறது சொல்லியாச்சு. இந்த விப்ரதி பத்திங்கிறது விசாரத்துக்கு முன்னாடி அவசியம் தெரிவிச்சாகணும் அப்படின்னு, அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு மேல இவா ரெண்டு பேரும் விசாரம் ஆரம்பிக்கிறேன். விசாரம் ஆரம்பிக்கும் போது பிராச்சீன அத்வைத கிரந்தக்காரர் இந்த விஷயத்துல ஒரு அனுமான பிரயோகம் பண்ணிருக்கார். தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அனுமான பிரயோகம் 3 விதமாக சொல்லியிருக்கார். இவாளுடைய பக்கம் என்னன்னா, இப்ப சொல்லப்பட்ட அந்த விஷயம் மித்யா, இந்த சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது மித்யா அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு 3 ஹேத்துக்கள் சொல்றார். திருஷ்யமாக இருக்கிறதுனால திருஷ்யத்வா ஒரு ஹேத்து, ஜடத்வா ஜடமாக இருக்கிறதுனாலேன்னு 2வது ஹேத்து, பரிச்சின்னத்வா 3வது ஹேத்து. எல்லாத்துக்குமே திருஷ்டாந்தம் சித்திரூப்பியம் இதுதான் திருஷ்டாந்தம். இந்த இடத்துல 3 விதமான அனுமானம் பிராச்சீன கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை மொத்தமா எடுத்துன்னு இப்ப பரீட்சை பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேல பூர்வபக்ஷி என்ன சொல்றா அப்படிங்கிற விஷயத்த இதுல விசாரிக்கப்படும். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூப்யவத், இது ஒரு பிரயோகம். இதே மாதிரி ஜடத்வா பரிச்சின்னத்வா அப்படிங்கிறதும் 2 பிரயோகம். ந அவயவேஷு ஆக்ரஹ. இதுக்கு மேல என்ன வரும்னா, எதிராளியை பார்த்து நாம அனுமான பிரயோகம் பண்ணும்போது நையாயிக மதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 5 அவயவங்களை பிரயோகம் பண்ணணும். அவயவங்கள்னு சொன்னா இந்த பரார்த்தானுமானத்துக்கு 5 வாக்கியங்கள் சொன்னோமே, பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயம், நிகமனம் அப்படின்னு 5 அவயவங்கள் உண்டு. இந்த 5 அவயவங்களையும் பிரயோகம் பண்ணினாத்தான் அது பூர்ணமான ஒரு அனுமான பிரயோகம் ஆகும் அப்படின்னு நையாயிகால் சொல்றார். சாட்சிக்கால் மீமாம்சக்கால் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 5 அவயவங்கள் தேவையில்லை, அதுல 3 ஆரம்பத்துல இருந்து 3 இல்ல நடுவுல இருந்து கடைசி வரையில் 3 வச்சுக்கலாம் அப்படின்னு மீமாம்சக்கால் அபிப்பிராயப்படுறாங்க. ஒரு சில பேர் 2 அவயவம் சொன்னாலே போதும் அனுமானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த இதனுடைய சங்கியால எனக்கு ஒன்றும் தாற்பயம் இல்லை, எவ்வளவு அவயவங்களை சொன்னா உனக்கு அர்த்தம் புரியுறதோ அவ்வளவு அவயவங்களை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அவயவேஷு ஆக்ரஹா, எனக்கு அந்த விஷயத்தில் ஆக்ரகம் இருக்கு. இந்த எழுத்தா போல இருக்கிறவன் 5 அவயவம் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா 5 அவயவம் சொல்லுவோம். அப்படின்னா எப்படி சொல்லலாம்? விமதம் மித்யா, இதுதான் பிரதிஜா. திருஷ்யத்வா இது ஹேது, யத் திருஷ்யம் தத் மித்யா யதா சுத்திரூப்யம், இது 3வது திருஷ்டாந்தம் உதாகரணம்னு சொல்றது. திருஷ்யஞ்ச இதம், இது உபநயம்னு சொல்றது. தஸ்மாத் மித்யா, இந்த மாதிரி 5 வாக்கியம் சொல்றது. இல்ல விமதம் மித்யா திருஷ்யத்வா யத் திருஷ்யம் தன் மித்யா யதா சுத்திரூப்யம், இந்த 3வது நிறுத்திக்கலாம். அல்லது இந்த 3வதுல ஆரம்பிச்சு யத் திருஷ்யம் தன் மித்யா யதா சுத்திரூப்யம் திருஷ்யஞ்ச இதம் ஜெகத் தஸ்மாத் மித்யா, இப்படியாவது. அத்த நியாமக நியதையா விப்ரதிபத்தியா லகுபூதையா பக்கதாவச்சேதோ ந விருத்தா. இவர் பிரயோகம் பண்ணும்போது விமதம் மித்யா அப்படின்னு சொல்லிட்டார். விமதம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்தேகத்துக்கு விஷயமானது அப்படின்னு அந்த சந்தேகத்துக்கு அர்த்தம். விமதம், விமதினா சந்தேகம், சந்தேகத்துக்கு விஷயமானது. சந்தேகத்துக்கு விஷயமானதுன்னு சொன்னா என்ன சந்தேகம் அப்படின்னு எல்லாம் திருப்பி கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு விஷயம்னு அர்த்தம் இல்லை. இந்த பிரம்மப்பிரமாதிருஷ்டாவாத்தியத்வேதி சத்வேர பிரதிவித்தியர்க்கம் சித்தின்னம் மித்யானவான ஒரு விப்ரதிபத்தியை காமிச்சோமே, இந்த விப்ரதிபத்தியால வரக்கூடிய சந்தேகத்துக்கு விஷயமானது அப்படிங்கிறது சொல்றது விமதம் அப்படிங்கிற பதம். ஏதோ ஒரு சந்தேகத்தை எடுத்துக்க கூடாது, இந்த பிரசுத்த சந்தேகத்தை தான் எடுத்துட்டாங்க. அப்ப இந்த சந்தேகத்தை பக்கதாவச்சேதமாக போடணும்.
இதுதான் பக்ஷதாவச்சேதகம். பக்ஷதாவச்சேதகம் அப்படின்னு சொன்னா எது பட்சமாக நாம நிர்தேசம் பண்ணியிருக்கோமோ, எதுல சாத்தியத்தை சாதிக்க போறோமோ அதுதான் பட்சம். அதுல அதுல இருக்கக்கூடிய விசேஷம் இருக்கு, அந்த விசேஷனம், இந்த விசேஷனத்தை பக்ஷதாவச்சேதகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சந்தேக விஷயத்துவம் அப்படிங்கிறது பக்ஷதாவச்சேதகம்னு சொன்னார். இதுல ஒரு சந்தேகம் வருது, வேற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் ஒரு ரெண்டு க்ஷணம் தான் இருக்குமா? நையாயிக மதத்துல பார்த்தோம்னா தியானம்ங்கிறது கணிக்கம். கணிக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 2 க்ஷணம் இருக்கக்கூடியதுன்னு, ஒரே ஒரு க்ஷணம் இருக்குதுன்னு. ஒரே ஒரு க்ஷணம் தான் இருக்கும்னு சொன்னா அது பௌத்த மதம். குறைஞ்சபட்சம் 2 க்ஷணம், சிலது 3 க்ஷணம், இந்த மாதிரி எது இருக்குமோ அதெல்லாம் கணிக்கம்னு சொல்லுவோம். அது சீக்கிரமா நாசத்தை அடைஞ்சு வரும். இந்த மானசமா உண்டாகிற இந்த தியானம், இச்சா, இது எல்லாமே கணிக்கம். அதாவது 2 க்ஷணம் இருக்கும், அப்புறம் அது போயிடும், திரும்பி வேற தியானம் உண்டாகும், மாறிண்டே இருக்கும், வேற வேற வந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த சந்தேகம் தான் பக்ஷதாவச்சேதகம்னு சொன்னா, அந்த சந்தேகம் அவருடைய வாக்கியத்தை கேட்கும் போது உண்டானது. ஒரு 2 க்ஷணம் இருந்துட்டு அப்புறம் போயிடும், வேற ஏதாவது தியானம் வந்துடும். அப்ப அதை போய் பக்ஷதாவச்சேதகமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த சந்தேக வாக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் விசாரமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அதுக்கு மத்தியில பல காரியங்கள்லாம் இருக்கு. அந்த மத்தியஸ்தனாக இருக்கிறவர் விவசாயெல்லாம் நீ இந்த மதத்தை வச்சு இந்த மதத்தை அனுசரிச்சுதான் பேசணும், நீ மாற்றி பேசிவிடக்கூடாது இத்தியாதி நியமங்கள்லாம் அவளுக்கு சொல்லியாகும். இப்ப இவ்வளவு தூரம் சொல்றது வரை அந்த சந்தேகம் காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகத்தை பக்ஷதாவச்சேதகமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற, சமயபந்தாதினாம் வியவதானா தஸ்ய அனுமான கால அசத்வேதி உபலட்சணத்தையா பக்ஷதாவச்சேதகம். அதாவது பக்ஷதாவச்சேதகமாக சொல்லக்கூடிய இந்த சந்தேகமானது உபலட்சணமாக இருந்தென்று பக்ஷதாவச்சேதகம் ஆகிறது. இந்த 3 விதம் உண்டு: விசேஷனம், உபாதி, உபலட்சணம். ஒரு வஸ்துவை இது 3மே நமக்கு பிரித்து காமிக்கக்கூடிய தன்மையுடையதாக. விசேஷனம், உபாதி, உபலட்சணம், இது 3மே ஒரு வஸ்துவை இதுதான் அது அப்படின்னு நிச்சயப்படுத்துறதுக்கு சாதனமாக இருக்கு. இப்போ விசேஷம்ங்கிறது சாதாரணமா பிரசித்தமா இருக்கு. இப்போ ஒரு எதுவும் சொல்லிடுறேன். இப்போ பல கடங்கள் இருக்கு. பல கடங்கள் இருக்கும்போது நான் ஒரே ஒரு கடத்தை சவப்பா இருக்கக்கூடிய அந்த கடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். அப்படியானால் வெறும் கடம் நான் பிரயோகம் பண்ணியிருந்தேன்னு சொன்னா பல கடங்கள் இருக்கு, அதுல எதுன்னு தெரியாது, எதை வேணா கொண்டு வரலாம். ஆனா சவப்பா இருக்கக்கூடிய கடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அங்க வேற கலர்ல கடங்கள்லாம் எது இருக்கோ அது எல்லாம் வியாபத்தி ஆயிடுறது. அதெல்லாம் இப்ப எடுத்துக்க முடியாது. சவப்பா இருக்கிற அந்த ஒரே ஒரு கடம் தான் இப்ப எடுக்க முடியும். இது விசேஷனம்னு சொல்றது. இப்ப இந்த விசேஷனம் ரத்தம் கடமானய அப்படிங்கிற இடத்துல இந்த ரத்தம்ங்கிற விசேஷனம் போட்டதுனால அந்த நீல கடம் மற்ற கலர்ல இருக்கக்கூடிய கடங்கள் எல்லாம் வியாபத்தியாகி இது ஒண்ணு நிற்கிறது. இதுதான் விசேஷனம்னு சொல்றது. சிலது உபாதின்னு சொல்றது. உபாதிங்கிறதும் இதே மாதிரி வஸ்துவை பிரித்து காமிக்கக்கூடிய தன்மையுடையது தான். இப்ப தார்க்கிக மதத்துல சொல்லும் போது இந்த ஸ்ரோத்திரம்னு சொல்றோம். ஸ்ரோத்திரம்ங்கிறது ஆகாசஸ்வரூபம்னு சொல்லியிருக்கோம். ஆகாசஸ்வரூபம் ஸ்ரோத்திரம், ஆகாசம் தான் ஸ்ரோத்திரம். ஆகாசம் தான் ஸ்ரோத்திரம்னு சொன்னால் ஆகாசம் ஒன்னா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே ஸ்ரோத்திரம்னு சொல்ல வேண்டிய ஒன்று. அது சரியா வராது. ஒவ்வொருத்தருக்கு ஸ்ரோத்திரத்தை தனித்தனியா சொல்லி ஆக வேண்டியது. அவளுக்கு ஸ்ரோத்திரங்களின் தனின்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது? ஆகாச சுரூபமா சொன்னால் அதுக்காக அவ என்ன சொல்ற, இந்த காது இருக்கோ இல்லையோ அது கர்ணசட்குலின்னு இதுக்குள்ள இருக்கக்கூடிய நபத்திற்கு கர்ணசட்குலி அவச்சின்னம் நபகா ஸ்ரோத்திரம். அந்த ஆகாசம் இதனால அவச்சின்னமாகும் போது அதுக்கு ஸ்ரோத்திரம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அந்த கர்ணசட்குலி ஒவ்வொருத்தருக்கும் 2 தனித்தனியா இருக்கிறதுனால அதுக்குள்ள மாட்டின்ற அந்த நபத்திற்கு நகோபானம் அது எல்லாருமே ஸ்ரோத்திரம். இப்ப ஸ்ரோத்திரம் நிறைய ஆயிடுச்சு. ஆகாசம் தான் அது. ஆகாசமா இருந்தாலும் இந்த உபாதியை கொண்டு அந்த கர்ணசட்குலி ரூப உபாதியை கொண்டு ஸ்ரோத்திரங்கிறது நானா ஸ்ரோத்திரங்களாக ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரோத்திரம் தனி. இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த கர்ணசட்குலிங்கிற ஒரு பதார்த்தம் அந்த ஸ்ரோத்திரத்தை விபாகம் பண்றது.
ஆகாசத்தை பேதம் பண்றது, விபாகம் பண்றது. இது இல்ல, அது வெளியில இருக்கக்கூடிய வெறும் ஆகாசம் இல்ல, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் தான் அப்படின்னு பிரித்து காமிக்கிறது. பிரித்து காமிச்சா இது இந்த கர்ண சட்குலிய ஸ்ரோத்திரம்னு சொல்ல முடியாது, ஸ்ரோத்திரேந்திரியம்னு சொல்ல முடியாது. கர்ண சட்குலிய இதை விட்டுட்டு அந்த ஆகாசத்தை மாத்திரம் தான் ஸ்ரோத்திரம் இந்திரியமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இதை உபாதின்னு. இது ரெண்டாவது பிரகாரம். இதை தவிர மூணாவது பிரகாரம் என்னன்னா உபலட்சணம் அப்படின்னு. உபலட்சணம்ங்கிறதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்னு கேட்டா சாதவத் தேவதத்த சுகம் அப்படின்னு அதுக்கு உதாரணம். இது எப்போ உபலட்சணம்னு சொல்லலாம்னு கேட்டா காக்கா பறந்து போனதுக்கு அப்புறம். காக்கா இருக்கும் போது தெரிஞ்சா அப்ப அது உபலட்சணம் சொல்ல முடியாது, அதை வேணா உபாதின்னு சொல்லலாம். காக்கா பறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது தேவதத்த கிரகம் அப்படிங்கிறத காமிக்கும்படியாக இருந்தால் அப்போ அதை உபலட்சணம்னு சொல்றது. அதாவது இவன் அந்த வழியா போயிருக்கான், தேவதத்த கிரகத்தை தேடிண்டு, இவனுக்கு தெரியாது தேவதத்த கிரகம். ஆனா ஒரு கிரகத்துல காக்கா உட்கார்ந்து இருக்குங்கிறத மாத்திரம் பார்த்துட்டே போயிருக்கேன். இந்த கிரகத்துல காக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கேன், ஆனா தேவதத்த கிரகம்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொல்றான் காக்கா உட்கார்ந்துன்ற கிரகம் தான் தேவதத்த கிரகம்னு சொல்றான். ஆனா இப்ப எப்போ தேவதத்த கிரகம்னு அவன் தெரிஞ்சுக்கிறானோ அப்போ காக்கா பறந்து போயிடுது, காக்கா இல்லை. ஆனால் இதுதான் காக்கா உட்கார்ந்த கிரகம்னு அவனுக்கு தெரியறது இல்லையா, ஞாபகம் வருது. இப்ப தேவதத்த கிரகத்தை காமிச்சு கொடுக்கக்கூடியது அதுல ஏற்கனவே இருந்த காக்கா. அதனால அந்த காக்கா இப்ப இல்லை, இப்ப இல்லாமல் ஏற்கனவே இருந்ததாக ஞாபகம் இருக்கிறதுனால அதுவே இதுதான் தேவதத்த கிரகம் அப்படின்னு தேவதத்த கிரகத்தை மற்ற கிரகங்களை காட்டிலும் பிரித்து தனியாக காமிக்கும். இது உபலட்சணம். இப்ப இங்க இந்த உபலட்சணமாக வச்சுடலாம். இந்த வாக்கியத்தினால வரக்கூடிய சந்தேகம்ங்கிறது அந்த விஷயத்துல வந்த சந்தேகம் இப்ப இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால அந்த சந்தேகம்ங்கிறது இப்ப இல்லாட்டாலும் ஏற்கனவே அந்த சந்தேகம் வந்திருந்ததோ இல்லையோ, எந்த விஷயத்துல அந்த சந்தேகம் ஏற்பட்டதோ அந்த விஷயத்தை விமதம்னு இப்ப சொல்லலாம். சந்தேகம் வந்த அந்த விஷயமானது மிச்சை அப்படின்னு இப்ப அனுமானத்தினால சாதிக்கிறோம். அதுக்கு ஹேது திருப்பலாம். இதைத்தான் இதை சொல்ற சமயபந்தாதினா வியவதானா சத்திய அனுமான கால அபத்வேதி உபலட்சணத்தையா பட்சதா வச்சு. இது ஒரு பட்சமாச்சு. இன்னொரு பட்சம் என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இந்த விப்ரதிபத்தியில 3 விசேஷனம் போட்டிருந்தா, பிரம்ம பிரமாதிரிக்தா பாத்தியத்துவம், சத்வேன பிரதீட்சத்துவம், சித்தினத்துவம். இந்த 3ஐயே பட்சதா வச்சமாக சொல்லலாம். அப்படி சொல்லும் போது விமதம்னு சொல்லக்கூடாது, பிரம்ம பிரமாதிரிக்தா பாத்தியம் மித்யா அப்படின்னு, அல்லது சத்வேன பிரதீட்சம் சித்தின்னம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு சொல்லணும். இதுதான் அடுத்த எழுதி. யத்வா விப்ரதிபத்தி விஷயகாவச்சேதகமேவ பட்சதாவச்சேதகம் பிராச்சாம் பிரயோகேஸ்வதி விமதம் இது பதம் விப்ரதிபத்தி விஷயகாவச்சேதகாவச்சின்ன அபிப்பிராயேன இத்தியதோஷः. முன்னாடி சொன்ன விசேஷணங்களை அப்படியே திருப்பி சொன்னாக்க அவருக்கு எழுதுறதுல சிரமம் ஏற்படும். விமதம்ங்கிறதுல 3 எழுத்துல எழுத முடியும். அங்க சொன்ன விசேஷங்களை திருப்பி எழுதுறதுக்கு நிறைய இடம் வேண்டியிருக்கும். அதனால இவர் என்ன சொன்னார்னா அது சுருக்கமா விமதம்னு சொல்லிட்டார். இந்த விமதம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே சொன்ன அதே விஷயத்தை வச்சுக்க வேண்டியது. இதோட இங்க பக்கதாவச்சேத விசாரம் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேல சாத்தியத்தை பத்தி சர்ச்சை பண்ண போறோம். இப்போ விமதம் மித்யா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த நிச்சயம் சொல்றேன். மித்யாத்வம்னா என்ன? நியாயாமக்காரர் முதல்ல ஆசை நீங்க என்ன நினைக்கிறது மித்யா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஏற்கனவே பல பேர் நியாயாமக்காரருக்கு முன்னாடியே பல பேர் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப திருப்பி எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, அவ சொன்னது எல்லாமே தப்புன்னு இப்ப நான் சாதிக்க போறேங்கிறார் நியாயமக்காரர். ஏன்னா மித்யாங்கிற சப்தத்துக்கு பஞ்சபாதிக்கையில ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எந்த சந்தர்ப்பத்துல சொன்னாருன்னா, நம்ம அத்தியாச பாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே மித்யாஜான நிமித்தகான்னு ஒரு மித்யா சப்தம் வருது, அத்தியாசோ மிச்சேதி கழித்து யுக்தம்னு ஒரு மித்யா சப்தம் வருது. இந்த 2 மித்யா சப்தத்துக்கும் அர்த்தத்துல கொஞ்சம் வித்தியாசம். அத்தியாசோ மிச்சேதி கழித்தும் யுக்தம் அப்படிங்கிற இடத்துல மித்யாங்கிற சப்தத்துக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அபந்தமவாசி, இல்லவே இல்லை, அத்தியாசமும் அவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு ஆட்சேபம். அது பூர்வபக்ஷ பாஷை. அதுக்கு சமாதானம் சொல்லும் போது ததாபி அப்படின்னு ஆரம்பிச்சு நைசர்கிகோயம் லோக விவகாரம்னு சொல்றது மித்யாஜான நிமித்தகான்னு ஒரு பதம் போடுறது. அங்க அந்த மித்யாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அங்க இல்லவே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அங்கதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விசேஷ அர்த்தம் வந்து அந்த பஞ்சபாதிக்காரர் சொன்னார், மித்யா சப்தா அனிர்வச்சனீயதா வச்சனா.
இந்த இடத்துல மித்யாஜான நிமித்தகாங்கிற பாஷ்யத்துல இந்த மித்யா சப்த பிரயோகம் இருக்கே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா அனிர்வச்சனீயம்னு. அனிர்வச்சனீயம்னா அது அப்படின்னா என்னது கேட்டா தது அசத் விலட்சணம். அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ரெண்டையும் காட்டிலும் வேறானது. சத்தியம் சத்தியத்தை காட்டிலும் வேறானது. சத்னா அத்தியந்த அபாத்தியம் சத்தியம், சத்தியம் இல்லை. அதே சமயத்துல சதுசரி அசத்துனா சதுசரியா இருக்கு, அத்தியந்தம் அசத்து அத்தியந்த அசத் அப்படியும் இல்லை. அதாவது இது மூணாவது பிரகாசம். இதைத்தான் அனிர்வச்சனீயம்னு சொல்றோம். இதுதான் மித்யா சப்தார்த்தம்னு பஞ்சபாதிகாரர் சொன்னா. அப்படி சொன்னாரா? அதுக்கு மேல நான் கேள்வி கேட்டேன், நியாயாமக்காரர் சொன்னார். பஞ்சபாதிகாரர் மித்யா சப்தத்துக்கு இந்த அர்த்தங்கள் இருக்கா, இதுதான் இந்த பிரதம மித்யாத்வ நிரூபணம். இதுக்கப்புறம் விவரணக்காரர் அவர் ரெண்டு இடத்துல வெவ்வேறு இடத்துல மித்யாங்கிற சப்தத்துக்கு வேற ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லியிருக்கார். அது என்னன்னா, மித்யா என்னன்னா அது எந்த வஸ்துவானது அது தெரியற அதே இடத்துல இல்லையோ, தெரியற இடத்துலயே இல்லாமலே தெரிஞ்சுட்டு அது மித்யா அப்படின்னு அவருடைய. தியானம் வந்தால் எது நிவர்த்தி ஆயிடுமோ இல்லாமல் போயிடுமோ அது மித்யா. இது அவரே சொன்ன இன்னொரு லட்சணம், மூணு மித்யாத்வமா. இதுக்கு மேல சித்துகாச்சாரியார் அவர் ஒரு விதமான லட்சணம் சொன்னார் வித்தியாசத்துக்கு, அது நாலாவது. அப்புறம் ஆனந்த போதாச்சாரியர்னு வந்தார், அவர் ஒரு லட்சணம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, எது சத்து இல்லையோ அதுதான் மித்யா, எது சத்தியம் இல்லையோ அது பொய் அப்படின்னு சொன்னார். இந்த 5 கிரந்தக்கார சொன்ன லட்சணங்களை எடுத்துட்டு நியாயாமக்காரர் அது சரியா இல்லையா அப்படின்னு விசாரிக்க பார்த்தார். அவர் எத்தனை தோஷம் சொல்றாரோ அத்தனை தோஷத்துக்கும் சமாதானம் அத்வைசிச்சு. இப்ப இங்க பிரதம வித்தியாசம் ஆரம்பிக்கிறது. அதாவது பஞ்சபாடிகையில சொல்லப்பட்ட வித்தியாசத்தை எடுத்து விசாரிக்கிறார். நனு கிமிதம் மித்யாத்வம் சாத்தியதே நதாவது மித்யாசப்தः அனிர்வச்சனீயதா வச்சனः இது பஞ்சபாதிகா வச்சனா ததசத்வ அனதிகரணத்வரூபம் அனிர்வாக்கியத்துவம். ததசத்வ அனதிகரணத்துவம் இருக்கான் ஒரு எழுத்து. அனதிகரணத்வரூபம் அனிர்வாக்கியத்துவம், அதாவது சத்துவம் அசத்துவம் இது ரெண்டும் எதுல இல்லையோ அது மித்யா. இது பஞ்சபாதிகாரன் சொன்ன லட்சணம். இது சரியில்லை. தத்தி கிம் அசத்வ விசிஷ்ட சத்வாபாவः உத சத்வாத்யந்தாபாவ அசத்வாத்யந்தாபாவ ரூபம் தர்மத்வயம் ஆஹோஸ்து சத்வாத்யந்தாபாவ வஸ்துவே சதி அசத்வாத்யந்தாபாவ ரூபம் விசிஷ்டம். இந்த அவர் சொன்ன இந்த அர்த்தத்தை மூணா விகல்பிக்கிறார், விகல்ப மாட்டார். இப்படி சொல்றியா இப்படி சொல்றியா அப்படி சொல்ற, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சொல்லியாகணும். மூணுலையும் தப்பு. இந்த மூணுக்கு என்ன அர்த்தம் ஒரு இதை சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு எப்படி அந்த மூணு விகல்பம் வருதுங்கிறத சொன்னீங்கன்னா இது தெரியாது. ஒரு ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் கையில தண்டம் வச்சுட்டு இருக்கான். ரெண்டு பதார்த்தம் அங்க இருக்கு, தண்டம் அதே சமயத்துல மனுஷன், ரெண்டு பேர் இருக்கு. நான் இப்போ இந்த மாதிரியும் சொல்லலாம், தண்டமுள்ள மனுஷன் அங்க இருக்கான், தண்டம் வச்சுட்டு இருக்கிற மனுஷன், அதாவது தண்ட விசிஷ்ட புருஷா தண்டத்தோடு சேர்ந்த மனுஷன் இருக்கான். திருப்பி கூட சொல்லலாம், மனுஷனோட சேர்ந்த தண்டம் அங்க இருக்கு, விசேஷ பாவத்துல நம்மளுடைய இஷ்டம் இப்படின்னு சொல்லலாம். இப்படி விசிஷ்டமா சொல்லிட்டோம்னா விசிஷ்டமா சொல்றதுக்கு விசிஷ்டமா ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது தண்டமும் மனுஷனும் ரெண்டுமே அங்க இருக்கு இப்படின்னு சொல்லலாம். உபயம் இருக்கு, இதுலயும் ஒண்ணு தப்பு கிடையாது. ரெண்டுமே இருக்குன்னு சொல்றதுக்கும் தண்டத்தோடு கூடின மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம். நம்ம பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதானே தோணும். தண்டமும் இருக்கு மனுஷனும் இருக்கான், ரெண்டுமே இருக்கான்னு சொன்னாலும், தண்டத்தோடு சேர்ந்து மனுஷன் இருக்கான்னு சொன்னாலும் இன்னும் இன்னும் பெரிய வித்தியாசம் வருது அதேதானே அப்படின்னு தோணும். ஆனால் இங்க தர்க்கப்படி பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் ஏற்படுது. அதனால எப்படி வித்தியாசம் ஏற்படுறது, இது எப்படி காமிக்கிறதுன்னு சொன்னா, தண்டத்தோடு கூடின மனுஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோம். அபாவத்தை பார்க்கறது வித்தியாசம். தண்டத்தோடு கூடின மனுஷன் இல்லை அப்படின்னு எங்க சொல்லலாம்னு கேட்டா, மனுஷன் இருக்கா தண்டம் இல்லை, அப்ப கூட தண்டத்தோடு கூடின மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தண்டம் இருக்கு மனுஷன் இல்லை, இப்பவும் தண்டத்தோடு கூடின மனுஷன் இல்லைன்னு சொல்லலாம். தண்டம் தானே இருக்கு, மனுஷன் இல்லையே, அதனால தண்டத்தோடு கூடின மனுஷன் இல்லைன்னு இப்பவும் சொல்லலாம். தண்டமும் இல்லை மனுஷனும் இல்லை,
இப்பவும் சொல்லலாம் தண்டத்தோட கூடின மனுஷன். 3 விதத்துல இந்த தண்ட விசிஷ்ட புருஷோ நாஸ்தி அப்படிங்கிறது 3 இடத்துலயும் சொல்லலாம். இப்படி இருக்க இந்த உபயம் நாஸ்தின்னு எப்ப சொல்லலாம்? தண்டமும் மனுஷனும் ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்றது எப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இது வித்தியாசப்படும். எப்படின்னு கேட்டா தண்டம் மனுஷன் இது ரெண்டும் இருக்கிற சமயத்துலதான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது இதுல ரெண்டுல ஒண்ணு ஏகசத்தேவி துவயம் நாஸ்தின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாட்டாலும் இல்லைன்னு சொல்லிடலாம், ரெண்டும் இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ஒரு இடத்துல தண்டம் இருக்கு, மனுஷன் இல்லை. தண்டமும் மனுஷனும் 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னு சொல்லலாம். மனுஷன் இருக்கான், தண்டம் இல்லை, அப்பவும் சொல்லலாம். ரெண்டுமே இல்லைனாலும் சொல்லலாம். அப்ப இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா அந்த பிரதியோகின்னு அபாவத்துக்கு பிரதியோகின்னு சொல்லும் போது அந்த பிரதியோகியில உள்ள தர்மத்துல வித்தியாசப்படும். எப்படின்னு கேட்டா தண்ட விசிஷ்ட புருஷா நாஸ்தின்னு சொல்லும் போது இந்த அபாவ எது இல்லைன்னு சொல்றோம்னா புருஷன் தான் இல்லை, தண்டம் இல்லைன்றது இல்லை. அந்த பிரதியோகிதைங்கிறது அந்த புருஷன் இடத்துலதான் எழுதலாம். ஆனா தண்டமும் புருஷமும் ரெண்டும் இல்லைன்னு சொல்ற இடத்துல அந்த பிரதியோகிதையானது தண்டம் புருஷம் ரெண்டுக்கும் வரும். இதனால என்ன ஆகுதுன்னா இந்த உபயம்னு தண்டமும் புருஷனும் ரெண்டும் அப்படின்னு உபயம்னு சொல்றோம். இதுவும் தண்டத்தோடு சேர்ந்த புருஷன்கிறதும் இந்த 2 பதார்த்தமும் வித்தியாசப்பட்டு இதை வச்சுட்டு 2 விகல்பமா வச்சிருந்தாங்க. முதல் 2 விகல்பம் இந்த ஜெகத்துல சத்துவம் இல்லை, சத்தியத்துவம் இல்லை, அதே மாதிரி அசத்தியத்துவமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க மித்யாத்வம் எதை சொல்றீங்க? சத்தியத்துவாபாவத்தோடு அல்லது சத்தியத்துவத்தோடு சேர்ந்த அசத்தியத்துவம் இல்லை, இது எப்படி சொல்லலாம்? சத்தியத்துவத்தோடு சேர்ந்த அசத்தியத்துவம் அல்லது அசத்துவத்தோட சேர்ந்த தத்துவம் ஜெகத்துல இல்லை, இதுதான் மித்யாத்வம் இப்படி சொல்றீங்களா? இல்ல சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை இது ரெண்டும் சேர்ந்து மித்யாத்வம் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது சத்வாத்யந்தாபாவத்தோடு சேர்ந்து அசத்வாத்யந்தாபாவம் இருக்குங்கிறது மித்யாத்வம் சொல்றீங்களா? எது சொல்றது? அதாவது தத்துவத்தோடு சேர்ந்த அசத்துவம் இல்லை, அதனால மித்யை வித்தியாசம் சொல்றீங்களா? இல்ல சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை ரெண்டினுடைய அபாவமும் இருக்கு அப்படிங்கிறத மித்யான்னு சொல்றீங்களா? இல்ல சத்வாபாவத்தோடு அசத்வாபாவம் சேர்ந்து இருக்கு அதனால மித்யன்னு சொல்றீங்களா? 3க்கும் அர்த்தத்துல நமக்கு பார்த்தா 2 எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த தர்க்கப்படி அதுல வித்தியாசம் வந்துடும். வித்தியாசம் இதுதான் அவர் 3ஆவது கேட்கிறார். சப்திக்கும் அசத்துவ விசிஷ்ட சத்துவ அபாவா உத சத்வாத்யந்தாபாவ அசத்வாத்யந்தாபாவ ரூபம் தர்மத்வயம் ஆகோத்து சத்வாத்யந்தாபாவத்வே சதி அசத்வாத்யந்தாபாவ ரூபம் விசிஷ்டம். 3 விகல்பம், 3 தெரியல. முதல் பக்கம் என்ன? தத்துவத்தோடு சேர்ந்து அசத்துவம் இல்லை, இதுதான் முதல் இது. இப்படி நீங்க சாதனம் பண்றதா இருந்தா என்ன பார்த்து நீ சாதிக்கவே வேண்டாம். பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றவன் தான், அதுல அசத்துவங்கிறது கிடையவே கிடையாது. என்னுடைய பட்சத்துல சத்தியத்துவத்தோடு சேர்ந்து அசத்துவம் இருக்கிறதாக நான் சொன்னாத்தானே அப்படி இல்லை நீங்க சாதிக்கணும் இல்லையா? அதனால நீ சொல்றது சித்த சாதனம்னு சொல்லுங்க. நீங்க எதை சாதிக்கிறையோ இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். தத்துவமாத்திர ஆதாரே ஜெகதி அசத்துவ விசிஷ்ட சத்துவ அனபிபவமா. ஜெகத்துல என்ன இருக்குது? சத்தியத்துவம் தான் இருக்கு. சத்தியத்துவத்துக்கு தான் ஆதாரமாக ஜெகத்து இருக்கு. அதுல அசத்துவங்கிறது கிடையவே கிடையாது. நீ என்ன சொல்ற? இப்போ அசத்துவத்தோடு சேர்ந்த சத்தியத்துவம் ஜெகத்துல கிடையாதுன்னு சொல்றேன். யாரு இருக்குன்னு சொன்னா? சத்தியத்துவம் தான் ஜெகத்துல இருக்குன்னு நான் சத்தியம் சத்தியம் இருந்திருக்கேன். அதனால இப்படி அந்த அர்த்தம் சொன்னா சதசத் விலட்சணம் அப்படிங்கிறது இப்படி அர்த்தம் வச்சிருந்தேனால் இந்த அர்த்தம் தெரியல. ஏன்னா இது எனக்கு விரோதி இல்லை. இந்த விஷயத்துல இன்னும் ஒண்ணும் இருக்கு. சத்தியத்துவத்தோடு சேர்ந்த அசத்துவங்கிறது அப்படி எங்கேயுமே கிடையாது. ஒரு வஸ்து ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லணுமானா அது எங்கேயாவது இருந்தா தான் இல்லை, இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லலாம்.
கடம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, இங்க இருக்கு அங்க இல்லை அப்படி சொல்லலாமே சொல்ல, எது எங்கேயுமே இல்லையோ அதை இல்லைன்னே சொல்ல முடியாது அப்படின்னு தார்க்கிகாருடைய ஒரு மார்க்கம். அதாவது அபாவம்னு சொன்னோமானால் அதற்கு ஒரு பிரதியோகி இருக்கு, எங்கேயாவது இருக்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். எங்கேயுமே இல்லாத ஒண்ண இல்லைன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தசவிஷானம் அப்படின்னு சொன்னா அது இருக்குன்னு சொல்றது தப்பு, இல்லைன்னு சொல்றதுன்னு தப்புன்னு தார்க்கிகா இருக்கு. அந்த ரீதியில பார்த்தோம்னா சத்தியத்துவத்தோடு சேர்ந்த அசத்தியத்துவம், அசத்துவம் இது எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயுமே இல்லை. இதை இல்லைன்னு சொல்றது கூட ஒரு விதத்துல தப்புதான் இல்லையா? ஆனாலும் இந்த துவைத மதத்துல, அதாவது மார்க்க மதத்துல அப்பேற்பட்ட அபாவத்தை ஒத்துண்டிருக்காங்க. தசவிஷானம் இல்லைன்னு சொல்லலாம். அவளுக்கு அபாவத்துக்கு பிரதியோகி ஒண்ணு இருந்தாகணுங்கிற நியமம் அவ ஸ்வீகாரம் பண்ண. அதனால எது இல்லவே இல்லையோ அதை கூட இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சிருக்கா. அவளை பார்த்து பேசுறதுனால இந்த முதல் தோஷம் சொல்லலாம். இல்லைன்னா தார்க்கிகன் பேசணும்னா இப்ப ஏற்பட்ட அர்த்தம்னா அது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்ல முடியாது, அதை பத்தி பேசவே முடியாது அப்படி வச்சிருக்காவா. அதனால அப்பிரசித்திக்கு இந்த தோஷம். அத்தியந்தாபாவம் அசத்து இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த வாயுல அத்தியந்தாபாவம் எதை சொல்றதுன்னா, 3 காலத்திலையும் எது எங்க இல்லையோ அது அத்தியந்தாபாவம். வாயுல ரூபமும் இல்லை, ரூபம் இல்லைன்னா என்னைக்குமே இல்லை இல்லையா, இது அத்தியந்தாபாவம். ஆனால் ரூபங்கிறது அசத்து இல்லை. வாயுல இல்லைன்னு சொன்னேனே தவிர பிருத்திவியில ஜலத்துல அங்கெல்லாம் இருக்கு, தேஜஸ்லாம் இருக்கு, வாயுல தான் இல்லை. அப்ப வாயுல அந்த ரூபத்தினுடைய அத்தியந்தாபாவம். அசத்துன்னு சொல்றது என்னன்னா இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. சர்வ தேச கால விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கும். எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எது இருக்க முடியாதோ அது அசத்து. அத்தியந்தாபாவத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஒரு இடத்துல உன்னை நாஸ்தி அப்படின்னு சப்த பிரயோகம் பண்ணினோம்னா அந்த சப்த பிரயோகத்தினால நாம சொல்லக்கூடிய அபாவம் அத்தியந்தாபாவம் அப்படின்னு தார்க்கிகா வச்சிருக்காரு. அது ஆமா, அவ தார்க்கிகா அபாவத்தை 4 விதம்னு சொல்றா. 4 விதத்துல அது சொல்றதுக்கு முன்னாடி 2ஆ பிரிச்சிருக்கா. சம்சர்காபாவம் அந்யோன்யாபாவம் அப்படின்னு 2ஆ பிரிச்சா. அந்த சம்சர்காபாவத்தை 3ஆ பிரிச்சிருக்கா, திரும்பி 3. பிராகபாவம், பிரபம்சாபாவம், அத்தியந்தாபாவம் அப்படின்னு. இந்த பிராகபாவம் பிரபம்சாபாவம் இது ரெண்டும் ஒரு ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தால் இருக்கிறது பிராகபாவம். அந்த வஸ்து நாசமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அபாவம் பிரபம்சாபாவம் வச்சுருக்கா. இது ரெண்டையும் தவிர ஒரு இடத்துல இருக்கிறதையே இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்றோமே அது அத்தியந்தாபாவம். இந்த அத்தியந்தாபாவத்துக்கு தான் பல விதமான சம்சர்க்கங்கள் உண்டு. ஒரு இடத்துல ஒரு சம்பந்தத்துல இருக்கும் போதே வேற ஒரு சம்பந்தமாக இல்லைன்னு சொல்லிடலாம். சம்யோக சம்பந்தேன ஒரு இடத்துல கடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சமவாயேன கட்டோ நாஸ்தி, இந்த இடத்துல சமவாய சம்பந்தேன கட்டா இல்லை, கடம் இல்லை. சமவாயேன இருக்கும்போது சம்யோகேன நாஸ்தி, இப்படி எல்லாம் பல சம்பந்தங்கள் சொல்லி அபாவத்தை சொல்றது உண்டு. அதனால அதை சம்சர்காவற்றின் அபாவம் சொல்றது. நித்தியா சம்சர்காபாவா அத்தியந்தாபாவா. அசத்துங்கிறது இது எதுலையுமே சேராது. அசத்துக்கு அது சம்பந்தமே இல்லை. அது நையாயிகால் அப்படி ஒண்ணு ஒத்துக்கவே இல்லை. சசசிங்கம் நாஸ்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சசத்துக்கு சிங்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிதான் இருக்கு அர்த்தம். சசத்துக்கு சிங்கம் கிடையாது. சசம் நமக்கு தெரிஞ்ச பதார்த்தம், சிங்கங்கிறது வேற இடத்துல பிரசித்தமா இருக்கு. இது சசத்துல இல்லைன்னு சொல்றேன். இங்க ஒன்னும் அசத்து விஷயம் இல்லை. நையாயிக மதத்துல அசத்துங்கிறது நம்மளுடைய விவகாரத்துல வரவே வர. இவன் மாற்றாள் அதை வச்சிருந்து இருக்கிறதுனால அவளோட பேசும்போது இந்த அசத்வை லட்சணம்ன்றது போகும். இப்போ சொல்ற இந்த விசிஷ்டம்ங்கிறத விட்டுருவோம். எந்த வஸ்துவில சத்தியத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லையோ அது மித்தா துவயம். சத்தியாத்தியந்தாபாவ அசத்வாத்தியந்தாபாவ ரூபம் தர்மத்வயம், இதுதான் மித்யாத்துவம் சொல்லுவோமே அப்படின்னு கேட்டால் அது சொல்ற சத்வாசத்வயோகோ ஏகாபாவே அபரசத்வ ஆவசியகத்வேன வியாகாரா. தத்துவம் இல்லைன்னு சொன்னா அசத்துவம் இருக்கணும், அசத்துவம் இல்லைன்னு சொன்னா சத்துவம் இருக்கணும் இல்லையா? அப்போ ரெண்டுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ரெண்டுனுடைய அகாரம் ஒரு இடத்துல சேர முடியாது
சாமானாதிகரண்யம் வராது. அப்ப நீ சொல்றது தப்பு, வியாகரம். அதாவது ஒரு இடத்துல கடம் இருக்கு அப்படியாவது சொல்லலாம், கடம் இல்லை அப்படியாவது சொல்லலாம். இப்போ கடம் இருக்குன்னு இல்லை, இல்லைன்னு இல்லைன்னு எப்படி சொல்றது? கடம் இருக்குன்னு சொன்னா கடம் இல்லை, இல்லைன்னு இல்லை. கடம் இல்லைன்னு சொன்னா கடம் இருக்குங்கிறது இல்லை. அப்ப இது ரெண்டுமே இல்லைன்னு ஒன்னால சொல்ல முடியாது. சத் அசத். சத்துன்னு சொன்னா அசத்து இல்லை, அசத்னு சொன்னா சத்து இல்லை. சத்து இல்லை ஆனா அசத்தும் இல்லை அப்படின்னு சொல்றது முடியாது. வியாகாரம் சத்துவம் அசத்துவம் இது ரெண்டுல ஏக அபாவே ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு இருந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லவே முடியாது. வியாகரம் உண்மை. இது ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் சொல்றாங்கன்னா, இதனால நீ நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா உன்னுடைய பிரம்மம் எப்படி, அதுல சத்தியத்துவம் இருக்கா அசத்தியத்துவம் இருக்கா? நிர்தர்மகம்னு சொல்றேன். நிர்தர்மகம் பிரம்மம். அதுல சத்தியத்துவமும் கிடையாது அசத்தியத்துவமும் கிடையாது. அப்ப சத்துவம் அசத்துவம் இது ரெண்டுமே இல்லை. ஆனால் பிரம்மங்கிறது அபாத்தியம்னு வச்சுருக்கு. இதே மாதிரி பிரபஞ்சத்துல சத்தியத்துவமும் இல்லை அசத்தியத்துவமும் இல்லைன்னு நீங்க சாதித்தால் அதுக்காக அந்த நிச்சயம் எப்படி சொல்ல முடியும்? சத்தியத்வாபாவம் அசத்வாபாவம் இது ரெண்டும் பிரம்மத்துல இருந்தும் அதை சத்தியம் ஒத்துருக்கா மாதிரியே சத்வாபாவம் அசத்வாபாவம் இது ரெண்டும் ஜெகத்துல இருந்தும் அந்த ஜெகத்தை சத்தியமாக சொல்லலாம். இதுதான் அர்த்தாந்தரம். நிர்தர்ம அர்த்தாந்தரம் அப்படின்னு சொன்னா இவன் நினைச்ச எதையோ ஒன்ன சாதிக்க நினைச்சா ஆனா வேற எதுலையோ ஒண்ணு முடிஞ்சுது. இது அர்த்தாந்தரம். அர்த்தாந்தர சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒண்ணு அபிமதார்த்த அசித்தி, இன்னொன்னு அனபிமதார்த்த சித்தி. இந்த பேசுறவன் இருக்கானே வாடி, இவன் எதையோ சொல்லணும்னு நினைச்சா அது சொல்ல முடியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு அர்த்தாந்தரம். இவன் எது வேண்டாம்னு நினைச்சானோ அது சொன்னதாக ஆயிடுச்சுன்னு சொன்னா இது வேற ஒரு அர்த்தாந்தரம். இந்த ரெண்டு விதமான அர்த்தாந்தரம். இப்போ பிரபஞ்சத்தை இவன் மித்யான சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்காக இது சத்துவம் இல்லை அசத்தும் இல்லை, சத்துவம் அசத்துவம் ரெண்டும் இல்லைன்னு சொன்னான். ஆனா இப்ப மித்தியன்னு சாதிக்காமல் பிரம்மம் போல சத்தியம்னு சொன்னாங்க. பிரம்மத்திலையும் சத்தியத்துவம் நிர்தர்மகம்னு சொன்னபடியால பிரம்மத்திலையும் சத்தியத்துவங்கிறது ஒரு தர்மம் இருக்க முடியாது, அதே மாதிரி அசத்துவங்கிற தர்மம் இருக்க முடியாது. இது ரெண்டும் இல்லாவிட்டாலும் பிரம்மத்தை சத்து அப்படின்னு வச்சுருக்கா மாதிரியே பிரபஞ்சமும் இது ரெண்டும் இல்லாட்டாலும் சத்தாக இருக்கு. நிர்தர்மக பிரம்மவத்து சத்வராதித்யேபி தத்ரூபத்வேன அனுஷ்டாத்வோபத்யா அர்த்தாந்தர. மூணாவது தோஷம் சொல்றார். சுக்கிரூபே அபாத்தியஸ்வரூப சத்துவ व्यतिरेकस्य சத்வேன பாத்தியஸ்வரூப அசத்வஸ்ய व्यतिरेक அபித்யா சாத்திய வைக்கறி ஆக. திருஷ்டாந்தத்துல நீ சொல்லக்கூடிய சாட்சியம் இல்லை. திருஷ்டாந்தத்தை பார்த்துதான் பக்கத்துல அனுமானம் பண்ணணும் சாத்தியத்தை. திருஷ்டாந்தம் நீங்க என்ன சொல்றதுன்னா சுக்கிரூப்பியம் சொல்ற. சுக்கிரூப்பியம்ங்கிறது பாதிக்கப்படுறது. பாதிக்கப்படுறதுனால என்னாச்சு? அது சத்தியம் இல்லை. பாதிக்கப்படுறதுனால அது அசத்து. அப்ப என்னாச்சு? அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு இல்லை, அது அசத்து தான். பாதிக்கப்படுறதுனால அதுல சுத்திரூப்பியத்துல அசத்துவம் தான் இருக்கு, சத்தியத்துவம் இல்லை. அப்ப உங்க சாட்சியம் அந்த பிரசித்தம்னு சொல்ல முடியாது. சத்தியத்துவமும் இல்லை அசத்தியத்துவமும் இல்லைங்கிற வஸ்துவை தான் திருஷ்டாந்தமா காமிக்கணும். சுத்திரூப்பியம் அப்பேற்பட்டது இல்லை, அது அசத்து தான். அதுல சத்தியத்துவம்ங்கிறது கிடையாது, ஆனா அசத்தியத்துவங்கிறது இருக்கு. அதனால இது ரெண்டும் இல்லைங்கிறதுக்கு உதாரணமாக சுத்திரூபத்தை காமிக்க முடியாது. அப்ப திருஷ்டாந்தே சாத்திய வைக்கல்யம். நீ கொடுத்த திருஷ்டாந்தத்துல சாத்தியமே இல்லை அப்படின்னா என்ன தோஷம்? ஹேத்து தோஷம் என்னன்னு சொன்னோம்னா வியாப்தியை கிரகிக்க முடியாது. ஏன்னா திருஷ்டாந்தத்துலதான் ஹேத்துவையும் சாத்தியத்தையும் சேர்த்து பார்த்து வியாப்திங்கிற சம்பந்தத்தை கிரகிக்கணும். அதுல ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதை வச்சுட்டு வியாப்தி கிரகம் ஏற்படாது. அப்ப அனுமானம் பண்ண முடியாது. ஆக இந்த ரெண்டாவது பட்சத்துல இந்த மூணு தோஷம் சொன்னார். மூணாவது சொன்னார் அத்தியந்தாபாவத்தோடு சேர்ந்த அசத்வாத்தியந்தாபாவம் விசிஷ்டம்னு சொன்னாரு. அப்பவும் இந்த மூணு தோஷமும் வருது. ந திருத்தீயா அதையேவ ந திருத்தீயா பூர்வவத்து வியாகார அர்த்தாந்தர சாத்திய வைக்கல்யா. இப்ப இவர் சொன்ன தோஷத்துல சங்கேபமா சொல்லும் போது சத்தியத்துவம்
சத்துவம் அசத்துவம் ரெண்டும் இல்லை பிரபஞ்சத்துல. அதனால முக்கியம் சொல்றோம்னு அவர் சொன்னார். சத்துவம் அசத்துவம் ரெண்டும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துவத்தோடு சேர்ந்து அசத்தம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சத்துவம் சத்வாபாவம் அசத்வாபாவங்கிற ரெண்டும் இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வச்சுக்கணுமா? இல்ல சத்வாபாவத்தோடு சேர்ந்து அசத்வாபாவம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு மூணு விகல்பம். சத்துவத்தோடு சேர்ந்த அசத்துவங்கிறது இல்லைன்னு சொன்னா எனக்கு பரம சந்தோஷம். இது நான் ஒன்றும் சொல்லலை. அசத்துவம் சத்துவத்தோடு சேர்ந்து எங்கேயாவது இருக்குங்கிற விஷயம் நான் ஒன்றும் சொல்லலை. அதனால அது இல்லைன்னு சொன்னா எனக்கு இஷ்டாபத்தி. இது முதல் தோஷம். சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டு அபாவமும் ஒரே இடத்துல சேர முடியாது. மூணாவது, அதனாலேயே சத்வாபாவத்தோடு சேர்ந்து அசத்வாபாவமும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மூணாவது பட்சமும் சரியில்லை. ஏன்னா இந்த ரெண்டு அபாவம் ஒரு இடத்துல வரவே முடியாது. சத்துவம் இல்லைன்னு சொன்னா அசத்துவம் இருக்கும் அங்க, அது இல்லைன்னா இது இருக்கணும். அதனால இந்த மாதிரி சேர முடியாது. இது அதனால சதசப்தி லட்சணம்னு பஞ்சபாதிகாரர் சொன்னது சரியில்லை. நியாயாமத்துக்காக முடிக்கிறார். இப்ப சித்திகாரருக்கு பதில் சொல்ற அன்பம் சத்வாத்தியந்தாபாவ அசத்வாத்தியந்தாபாவ ரூப தர்மத்வய விவக்ஷாயாம் தோஷாபாவா. மூணு விகல்பம் பண்ணேன். அந்த மூணு விகல்பத்தில் முதல் விகல்பம்ங்கிறது எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. அந்த அர்த்தம் நாங்க சொல்லவே இல்லை. அதாவது சத்துவத்தோடு சேர்ந்த அசத்துவம் இல்லை அல்லது அசத்துவத்தோடு சேர்ந்த சத்துவம் இல்லைங்கிறது எங்களுடைய அர்த்தம் இல்லவே இல்லை. நீ கல்பனை பண்ணினதுதான். அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை ரெண்டு தர்மத்துக்கும் அபாவம் அங்க சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றது எங்களுக்கு இஷ்டம். பிரபஞ்சத்துல சத்தியத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை, ஆக ரெண்டு அபாவமும் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு ரெண்டாவது விகல்பம் சொன்னீங்க. இது நாங்க சொல்லக்கூடிய பட்சம் தான். இதுல வரக்கூடிய தோஷத்தை நான் வாரணம் பண்ணேன். அதே மாதிரி மூணாவது பட்சமும் சொல்லலாம், அதுலயும் வர தோஷத்தை வாரணம் பண்றேன். அதுல என்ன தோஷம் இருந்தாலும் ரெண்டு அபாவம் ஒரு இடத்துல எப்படி சேரும்? அப்ப இவர் கேட்கிறார், ரெண்டு அபாவம் ஒரு இடத்துல சேராதுங்கிறதுக்கு யுக்தி என்ன? மூணு யுக்திகள் சொல்லலாம். இந்த ரெண்டு பதார்த்தமும் பரஸ்பர அபாவ ரூபமாக இருக்கிறதுனாலயா, அதாவது சத்வாபாவம் சத்துவத்தினுடைய அபாவம் அசத்துவம், அதனுடைய அபாவம் சத்துவம், இதனுடைய அபாவம் அது, அதனுடைய அபாவம் இது அப்படின்னு ரெண்டுமே பரஸ்பர அபாவ ரூபமாக இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒரு இடத்துல இல்லைங்கிறது ஆகாது அப்படின்னு நீ சொல்றியா? அல்லது பரஸ்பர அபாவ ரூபம்னு சொல்லல, ஆனாலும் இது இல்லைன்னு சொன்னா அது இருக்கும், அது இல்லைன்னு சொன்னா இது இருக்கும். வியாபகம். தூமம் இருந்தால் வன்னி இருக்கும். அப்ப வன்னிங்கிறது தூமத்துக்கு வியாபகம்னு சொல்றோம் இல்லையா? ரெண்டும் ஒண்ணும் இல்லை. வன்னியபாவம் தான் தூமம், தூமாபாவம் தான் வன்னிங்கிறது கிடையாது. வன்னியபாவம் வேற, தூமாபாவம் வேற. ஆனாலும் தூமம் இருந்தால் வன்னி இருக்கும். அந்த மாதிரி சத்துவம் இல்லைன்னு சொன்னா அசத்துவம் இருக்கும், அசத்துவம் இல்லைன்னு சொன்னா சத்துவம் இருக்கும். அதனால இது ரெண்டுமே இல்லாமல் போகாது அப்படின்னு நீ நினைக்கிறியா? ரெண்டாவது, இது பரஸ்பர விராக வியாபகத்தையா? அல்லது இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது அப்படின்னு சொல்லி பரஸ்பர விராக வியாபியத்தையாகலாம். இந்த மாதிரி மூணு, இது ரெண்டும் ஒரு இடத்துல இல்லாம போகாதுங்கிறதுக்கு நீ எந்த யுக்தியை சொல்ற? இது ரெண்டுமே இதனுடைய அபாவம் அது, அதனுடைய அபாவம் இது அப்படியா? இல்ல இது இல்லாவிட்டால் அது இருக்கும், அது இல்லாவிட்டால் இது இருக்கும் அப்படின்னு பரஸ்பர விரக வியாபகமாக சொல்றியா? அல்லது இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது அப்படின்னு சொல்லி வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்தா சொல்றதே வருது அப்படின்னு பரஸ்பர விரக வியாபியமாக சொல்ற. இது எந்த மூணு காரணத்தை வச்சுட்டு நீ இது ரெண்டுனுடைய அபாவமும் ஒரு இடத்துல சேராதுன்னு இது கேட்டான். சாகி சத்வாசத்வயோகோ பரஸ்பர விரக ரூபதையாவா பரஸ்பர விரக வியாபகதையாவா பரஸ்பர விரக வியாபியதையாவா தத்ர ந ஆத்யா தது அனங்கீகார. சத்வாபாவம் அசத்துவம், அசத்வாபாவம் சத்துவங்கிறது நீ நினைக்கின்றே தவிர நாங்க. அப்ப என்னது சத்துவம்னா என்ன, அசத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்ற, ததாஹி அத்திர திரிகாலாபாத்தியஸ்வரூப சத்துவ வதிரேகः ந அசத்துவம் கிந்து क्वचिदप्युपाधौ सत्त्वेन प्रतीयमानत्व अनधिकरणत्वं
தத்வதிரேகஸ்ய சாத்தியத்துவேன விவக்ஷிதா. தத்துவம்னு சொன்னா எந்த காலத்திலையும் எது பாதிக்கப்படாததோ அது தத்துவம், அது தத்து, தன்பாவ தத்துவம். அதாவது திரிகால அபாத்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலத்துல அது இருக்கிறதுக்கு ஒன்றும் பாகம் இல்லை, அதுக்கப்புறம் பாகம் வரும்னு சொன்னால் அது திரிகாலாபாத்தியம் இல்லை. திரிகாலாபாத்தியம் சொன்னா அதுதான் சத்தியங்கிற சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம். இதுதான் தத்துவம்னு நினைக்கிறேன். ஆனா இது எதுல இல்லையோ அதெல்லாம் அசத்துன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அசத்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எது ஒண்ணு ஒரு இடத்துலயுமே இருக்கிறதாக பிரதீதிக்கு விஷயமாகாதோ காணப்படாதோ, அதாவது இருக்குன்னு எது தெரியவே தெரியாதோ தெரிய முடியாதோ அதுதான் அசத்துன்னு. இப்ப சதவிகானம்னு எடுத்துட்டோம்னா அது எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல இது அங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்குங்கிற பிரதீதிக்கு விஷயமே ஆகாது, அதுதான் அசத்து. பிரபஞ்சங்கிறது இருக்கிறதாக தெரிகிறதே. அப்போ வசிகத்திகோ உபாது தத்துவேன பிரதீயமானமாக இருக்கிறதுனால இது அசத்து. அப்ப எனக்கு என்னாச்சு, நான் சொன்ன இந்த ரெண்டு அபாவங்கிறது என்னன்னா, திரிகால அபாத்தியத்துவ அபாவம் ஒண்ணு, எங்கேயுமே இருக்கிறதாக தெரிய முடியாதுன்னு சொல்ற அந்த அசத்துவம் இருக்க அதனுடைய அபாவம் ஒண்ணு. இந்த ரெண்டு அபாவம் ஒரு இடத்துல திரிகால அபாத்தியம் இல்லை, அதே சமயத்துல இருக்கிறதாக தெரியவே முடியாது அப்படின்னும் இல்லை. இப்படி சேரலாமே, இது ரெண்டுக்கும் ஒன்றும் பரப்புற விரோதம் இல்லையே, அபாவ ரூபமாக இல்லை. இதை சொன்னால் எனக்கு ஒன்றும் நீ சொல்ற வியாகாரத்துக்கு பரிகாரமாகும். அதாவது பரஸ்பர விரக ரூபமாக இல்லை. தத்துவாபாவத்தை அசத்துவமும் அசத்துவாபாவத்தை தத்துவமும் நான் சொல்லி இருந்தேன்னா இந்த தோஷம் சொல்லலாம், இது ரெண்டும் ஒரு இடத்துல இல்லாம போகாதுன்னு நான் அப்படி சொல்லல. तथाहि अत्र त्रिकालाबाध्यत्वरूप तत्त्वव्यतिरेकः न असत्वम्. तत्त्वव्यतिरेकः व्यतिरेकशब्दस्य अभावम् अर्थम्. இப்பேற்பட்ட தத்துவம் இருக்கு திரிகாலாபாத்தியத்துவரூபம் தத்துவம், அந்த தத்துவத்தினுடைய அபாவம் அசத்துவங்கிறது இல்லை. அப்படி எனக்கு விவக்ஷை. கிந்து क्वचिदपि उपाधु தத்வேன பிரதீயமானத்துவ அனதிகரணம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதாக எது தெரிய முடியாதோ அது தத்வதிரேகஸ்ய சாத்தியத்துவேன விவக்ஷிதா, அதனுடைய அபாவம். ததாச்ச திரிகாலாபாத்திய விலக்ஷணத்வே சதி क्वचिदप्युपाधु तत्वेन प्रतीयमानत्वरूपं साध्यं परिवर्तितम्. இப்ப என்ன சாத்தியம் நான் சொன்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டா, திரிகாலாபாத்திய விலக்ஷணம் திரிகாலாபாத்தியம் இல்லை, இது அதே சமயத்துல தத்துவேன பிரதீயமானமாக இருக்கு. இதுதான் நான் சொல்லக்கூடிய வித்தியாசம், நான் சாதிக்கக்கூடிய சாத்தியம் இது. இப்படி சொன்னோம்னா சுத்தி ரூபத்துல சாத்திய வைக்கணும்னு சொன்ன தோஷமும் இப்படி. சுத்தி ரூபியம் பாதிக்கப்படுறது நேரம் ரஜதம் அப்படிங்கிற அப்புறம் வரக்கூடிய ஞானத்தினால, அதனால திரிகாலாபாத்தியம் அது ஆகல. அதே சமயத்துல இருக்கிறதாக காணப்படுறது, அதனால அசத்தும் இல்லை. அப்ப சரியா இருக்கு, நான் சொன்ன சாத்தியம் இந்த சுத்தி ரூபத்துல இருக்கு. பாத்தியஸ்வரூப அசத்துவ व्यतिरेकस्य சாத்திய அப்பிரவேசா. அப்புறம் நாபி வியாகாரः பரஸ்பர விரக ரூபத்துவ அபாவः அதையேவ ந த்விதீயோபி. ரெண்டாவது சொன்ன ரெண்டாவதுல தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பரஸ்பர விரக வியாபகம், இது இல்லைன்னு சொன்ன சத்துவம் இல்லைன்னு சொன்னால் அசத்துவம் இருக்கும், அசத்துவம் இல்லைன்னு சொன்னால் சத்துவம் இருக்கும் இருக்கணும். அதனால சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லைங்கிறது ஒரு இடத்துல சொல்ல முடியாது. இது ரெண்டாவது கட்டம் அவன் சொன்ன யுக்தி. இது என்ன சொல்ற, இது இதுவே தப்பு. ஏன்னா சத்துவம் இல்லைன்னு சொன்னா அசத்துவம் இருக்கணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்கேயே போச்சு சுத்துரூபத்திலே போச்சு, சுத்துரூபத்துல தத்துவம் இல்லை பாத்தியமாக இருக்கிறதுனால. ஆனா அதே சமயத்துல அது தத்துவ பிரதீயமானமாக இருக்கிறதுனால நான் சொன்ன அசத்துவம் அதுவும் இல்லை. நீங்க சொல்ற நியமம் எப்படி, தத்துவம் ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல அசத்துவம் இருக்கணும், அசத்துவம் இல்லைன்னு சொன்னால் தத்துவம் இருக்கணும், இப்படிதான் சொல்றாரு. இப்ப இந்த சுத்தி ரூபத்துல தத்துவம் இல்லை சொல்லிட்டேன், சாத்தியமா இருக்கு. ஆனால் அசத்துவம் அங்க இல்லை. அசத்துவம்னா என்ன, கொடிபதி உபாது தத்துவேன பிரதி அனர்ஹத்துவம், இருக்கிறதாகவே இது தெரிய முடியாதோ அது அசத்துவம் சொன்னேன். அப்படி இல்லையே, பிரத்யட்சமா தெரியறதே, சுத்தியில ரஜத சமகாலத்துல பிரத்யட்சமா தெரியறதே. ஆகையால தத்துவம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்ற அசத்துவம் இருக்கணுங்கிறது இந்த நியமம் இல்லை. அதனால பரஸ்பர விரக வியாபகத்துவம்னு சொன்ன ஒரு இந்த வியாப்தி, இந்த வியாப்திக்கு பங்கம் ஏற்பட்டது. இதன் மூலமாக கொண்டு
இது ரெண்டினுடைய அபாவமும் ஒரு இடத்துல சேராது அப்படின்னு நீ சொன்னால் அது தப்பு. ஏன்னா இங்க வியாப்தியே இல்லை. தத்வாபாவபதி சுத்தி ரூபே விவக்ஷித அசத்துவ வத்திரேகத்த வித்தியமானத்துவேன வெபிச்சாரா அந்த நியமம் நாப்பி திருத்தீய. மூணாவது என்ன சொன்னீங்கன்னா பரஸ்பர விரக வியாப்தி, அதாவது சத்துவம் இருந்தால் அசத்துவம் இருக்காது, அதே மாதிரி அசத்துவம் இருந்தால் சத்துவம் இருக்காது. இந்த வியாப்தி சரியான வியாப்தி தான். ஆனால் இந்த மாதிரி வியாப்தி இருந்தால் இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி? அது இந்த எப்படின்னு கேட்டா, கோவுல கோத்துவம் இருக்கு, அஸ்வத்துல அஸ்வத்துவம் இருக்கு. கோத்துவம் இருந்தால் அங்க அஸ்வத்துவம் இருக்காது. இது சரிதானே? கோவுல எங்க அஸ்வத்துவம் இருக்கும், அதே மாதிரி அஸ்வத்துவம் இருந்தால் அங்க கோத்துவம் இருக்காது. இது சரிதான். அப்படின்னா கோத்துவம் அஸ்வத்வாபாவ வியாபியம், அஸ்வத்துவம் கோத்வாபாவ வியாபியம். ஆனால் வேற ஒண்ணு ரெண்டையும் மட்டும் மூணாவது ஒண்ணு எடுத்துட்டோம்னா, கஜத்தை எடுத்துட்டோம்னா அந்த கோத்துவமும் இல்லை அஸ்வத்துவமும் இல்லை, ரெண்டுடைய அபாவமும் சேர்றது. ஏன்? கோத்வாபாவமும் இருக்கு அஸ்வத்வ அபாவமும் இருக்கு. அதனால பரஸ்பர அபாவத்துக்கு வியாபியமாக இருக்குமானால் அது ரெண்டும் ஒரு இடத்துல இல்லைன்னு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. கோத்துவம் இருந்தால் அஸ்வத்துவம் இல்லை, அஸ்வத்துவம் இருந்தால் கோத்துவம் இல்லை, இது ரெண்டும் ரைட். ஆனால் கோத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லைன்னு ஒரு பதார்த்தம் இருக்கலாம். அதே மாதிரி சத்துவம் இருந்தால் அசத்துவம் இல்லை, அசத்துவம் இருந்தால் சத்துவம் இல்லை, இந்த வியாப்தி சரிதான். ஆனா சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லைன்னு ஒரு பதார்த்தம் இருக்கலாம். அதுக்கு இந்த உன்னுடைய நியமம் பாதகம் இல்லை. இது மூணாவது. நாபி திருத்தீய சத்திய வியாகாத அப்பிரயோஜகத்வ கோத்வ அஸ்வத்வயோகோ பரஸ்பர விரக வியாப்தியத்வேதி அபாவயோகோ உஷ்டாதவு ஏகத்திர சகோபலம். இந்த ரெண்டுடைய அபாவம் உஷ்டாதிகள மூணாவது பதார்த்தத்துல ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கலாம். அதனால இந்த ரெண்டு அபாவம் ஒரே இடத்துல சேர முடியாதுங்கிறதுக்கு யுக்தி ஒண்ணும் இல்லை. அதான் நான் சொன்ன நீ தோஷம் சொல்ல முடியாது. நீ சொன்ன தோஷங்கள்லாம் அடுத்து இதுக்கு மேல அர்த்தாந்தரம் இருக்கு. அர்த்தாந்தரம் அடுத்த